ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசார் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில ஜோதிடமே இயங்குகிறது என்பதை வலியுறுத்துவதற்கு இனிமே போடக்கூடிய வீடியோக்கள்லாம் அந்த சுபத்துவ பாவத்து கருத்துக்கு அந்த மேன்மைமிக்க கருத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களை விமர்சனம் பண்ண போவதில்லை. அவர்களுக்கு எப்பவுமே நம்ம ஒரு கருத்தை ஒருத்தட்ட சொன்னோம்னா அவருடைய கருத்தை மறுத்து நம்ம சொன்னோம்னா கடின வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அங்கே மறைஞ்சோம். எவ்வளவு பெரிய பொன்னெழுத்துக்கால் பொறிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் மறைக்கப்படும். எப்போ கடினமான வார்த்தையை பிரயோகிக்கும் போது உலகமே அப்படித்தான். இதாவது இதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன பேசணுமோ அந்த கருத்தை போர்வையாக நல்ல கருத்தை மறைத்து அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அதனால நம்ம சொல்றதுக்கு பக்குவமான அமைப்பு வேணும். ஜோதிடருக்கு மிக மிக முக்கியம் வார்த்தை பக்குவம். சனி பார்த்தா அவர் சும்மாவே இருக்க மாட்டார். இப்போ ஒரு பிரபல ஜோதிடர் சந்திரன் சனி சேர்ந்த அமைப்புல 2ஆம் இடத்துல அவரே தசாபதி வரும்பொழுது ஜோதிடரும் கர்மா உண்டு இல்லை, அதை அவரே அறிய மாட்டார். அவர் கேட்கிறாரு செவ்வாய் திசை குருஜி ஐயாவுக்கு ஒரு பின்னடைவு தெரிஞ்சது, அவரே அதை பார்க்க முடியாதா அப்படின்னு. ஜோதிடருக்கும் கர்மா உண்டு, என்னதான் செஞ்சா நம்ம தப்பிக்க முடியாது. அப்ப ஏத்துக்கிற அவர் அந்த பின்னடைவையெல்லாம் குருஜி ஐயா என்ன செஞ்சிருப்பாரு, இது நமக்கு வரப்போகுது அப்படின்னு பெரிய துன்பத்தை அவர் அடைந்திருக்க மாட்டார். அந்த நுட்பம் கூட இந்த சிந்தனை இந்த ஜோதிட பேரறிஞருக்கு புரியல. இப்ப இதுல சொல்ல போற கருத்து கிரக பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில சொல்லக்கூடிய கருத்து சொல்லிட்டேன். இந்த ஜாதகத்தை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கேன். இப்போ என்ன கான்செப்ட்னா, அப்பா எல்ஐஜி ஏசண்டா இருக்காரு. இவர் 75 வயசு வரை இருந்ததுக்கான காரணத்தையும் நான் விளக்கிட்டேன். இப்ப அவருடைய தொழிலை விளக்குறாங்க. ஒரு ஜாதகத்துல அவர் மட்டும் இல்ல, அவருடைய ரத்த உறவுகளை பூரா சொல்லலாம். அப்பா இல்லை அப்படிங்கறது சொல்லலாம், அப்பா அப்பாவாக இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம், அம்மா இல்லைன்னு சொல்லலாம், அம்மாவாக இல்லைன்னு சொல்லலாம், சகோதரர்கள் இல்லைன்னு சொல்லலாம், சகோதரர்கள் இருந்தும் இல்லைங்கிறது அமைப்பையும் தெளிவாக கூறலாம். இப்ப இந்த இடத்துல 9ஆம் பாவகம் சூரியன் இந்த மாதிரி அமைப்புகளை சொல்லி முதல்ல அப்பா இருக்காரான்னு நம்ம பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். அப்புறம் இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிச்சேன், குருஜியா ஒரு ஜாதகத்துல உறவு முறைகளை அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாதுன்னு அவங்க சொன்னாலும் இந்த இடத்துல நான் பிறண்டுலாம் போகல. குருஜியா சொன்ன அதை 100க்கு 100 அவர்களை மட்டும் முதன்மை குருநாதராக ஏற்று நான் இது எக்காலத்திலே மாறாத விஷயம். அதுல இருந்தா நான் பார்க்கிறேன். நம்மளும் பயணப்படணும். நமக்கு தெரிஞ்ச ஞானத்தை தப்பு தவறுமா வந்தா கூட பல ஜாதகங்களை பார்த்து அனுபவத்தின் அடிப்படையில் அதை நம்ம அவசரப்படாம நம்ம செய்யணும். இந்த இடத்துல இந்த ஜாதகருடைய தந்தையார் முதல்ல சத்தானவரான்னு பார்த்தேன். சத்தானவர், அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கடுத்து இவர் அப்பா நான் செவ்வாயின் துறையில் இருக்காரான்னு கேட்டேன். அப்ப செவ்வாயின் துறைனா இந்த இடத்துல பாவக சுபத்துவத்தை நம்ம பார்க்கணும். அதை அடிப்படையில் வச்சுதான் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லிட்டாரு அதுலதான் இருக்கணும்னு. அதைத்தான் நான் விளக்க போறேன். அதற்கு முன்னாடி என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் ஜோதிடத்தை ஞானத்தை வளர்க்கும் விதமாக நான் போடுற காணொலிகள் உங்களுக்கு நிச்சயம் பார்வைக்கு வரும். செய்திகளால் நீங்க மட்டுமல்ல, உங்க உறவினர்கள் எல்லாருமே இதை பார்த்து ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெளிவு வருவதற்கு வாய்ப்பாக அமையும். மனிதன் எதற்காக பிறந்தோம் என்பதெல்லாம் யாரும் அறியாத விஷயம். சந்ததிகளை உருவாக்கி விட்டு இது காலதேவனுடைய கை விளையாட்டுன்னு சொல்லிடலாம். ஒரு ஞானத்தன்மையா காலதேவன் இறைவனை தான் சொல்றேன். அப்ப அதுல ஒருவரை மேலே ஏற்றுவார், மறுபடி அவரை கீழே இறக்குவார். நமது சிந்தனைப்படி தான் நம்மளுடைய பிறவிகள் அடுத்தடுத்து வரும். அதை இயக்குவது யார் அப்படிங்கும்போது கோழி பெருசா முட்டை பெருசான்னு பார்த்துட்டு போற கதை தான் இது. அப்ப இறைவனது செயலின்றி எதுவும் நடப்பதில்லை. இதுல நம்ம கர்மாக்களை நம்ம ஒழிக்கவே முடியாது. அவர் விரும்பினால்தான் நம் கர்மாவும் ஒழியும். இதெல்லாம் தனியா இது நம்ம ஞான பூமிங்கிற அமைப்புல எழுதும் போது அதை நான் சொல்றேன் தனியா. அது இப்போதைக்கு வேணாம். இப்ப இந்த ஜாதகருடைய அப்பா தரம் என்ன? ஒரு ஜாதகத்துல ஜாதகர் வலிமை இல்லாம இருப்பாரு, தந்தையார் நல்லபடியா இருப்பாரு. அப்ப 9ஆம் இடம் கெட்டு போகாம இருந்தா அவருடைய சம்பாத்தியத்திலேயே இவர் காலத்தை ஓட்டிட்டு போயிடுவாரு.
அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப இதுல பாருங்க, அப்பா முதல்ல பார்ப்போம். அப்பா முதல்ல சூரியனை பார்க்கணும். சூரியன் 2ல இருக்காரு. சுக்கிரனை உள்ள எடுத்திருக்காரு. எந்தவித பாவ தொடர்பும் இல்லை. இதுக்கு இடம் கொடுத்த புதனும் குருவோட இருக்காரு, ஒளி தொடர்போட இருக்காரு. 9ஆம் இடத்தை பார்க்கணும்ல, அங்க உச்ச குருவோட பார்வை. இந்த குருவுக்கு பாவத்தை இங்க உள்ள கிரகங்கள்லாம் டச் பண்ணல. குருவோட பார்வை 9ஆம் இடத்துக்கு. இந்த குருவுக்கு லைட்டிங் பண்ணக்கூடிய குருவுக்கு இடம் கொடுத்த கிரகம் சந்திரனும் ஒளி நிலையில இருக்காரு. சனி பார்க்கறதுக்கு எடுக்கிற மாதிரி தோன்றினாலும் பார்வை ரீதியா விலகி இருக்காரு கண்டிப்பா. இப்ப வந்துருச்சா, சூரியனும் காரகனும் நல்லா இருக்காரு, 9ஆம் இடமும் நல்லா இருக்கு. சரி, 9ஆம் அதிபதிகள் நிலைதானே அது. இப்படி இங்க 9க்கு 8ல மறைஞ்சு ராகுவோட இருட்டு கிரகம் இருட்டு கிரகத்தோட சேருது. செவ்வாய் ஒளி கலப்பு. அப்ப செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்பட்டால் எல்லாமே அடிபடும் சொல்லவும் முடியாது. இதுலயும் செவ்வாயின் நிலை, ராகுவின் நிலை, சனியுடைய நிலை பார்க்கணும். அதுக்கு இடம் கொடுத்த டெபாசிட்டரையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது கடுமையா அந்த இடம் பாழாகுதா, 50% பாழாகுதா, 70% பாழாகுதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப 2 பங்கு 3 பங்கு வேணும். காரகன், காரகாதிபதி, பாவகம் அப்படிங்கிற அமைப்புல பாவக அதிபதி தான் 6க்கு 8ல மறைஞ்சு இந்த இடத்துக்கு இடம் கொடுத்த டெபாசிட்டர் ஒளி கொடுக்கிறாரு, இந்த கடுமையை குறைக்கிறாரு. செவ்வாய் சுபத்தன்மையோட தான் இருக்காரு. அந்த அமைப்புகள்ல அதைத்தான் சொல்றேன், சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள் மிக மிக முக்கியம். அதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்றேன். அந்த இடத்துல இந்த பாவங்கள்லாம் இருக்கும் பொழுது அப்பா 60% முழுமையா வாங்கிட்டாருன்னா அவர் ஒரு தேர்ந்தவர்னு சொல்லிடலாம். அப்ப இவரோட ஜீவனத்தை நம்ம பார்ப்போமேங்கிற ஒரு ஆர்வத்துல போறேன். இதெல்லாம் எப்படி நான் இந்த சிந்தனைக்கு வந்தேன்னா, குடும்ப ஜாதகங்களை பார்ப்பது அப்படிங்கிற அமைப்புல குடும்ப ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு பையனுக்கு கேட்டு வந்த விஷயங்கள் அவங்களாவே கொண்டு வந்தாங்க. ஒரு தந்தையார் ஜாதகம் கொண்டு வரும் பொழுது 5ஆம் பாவம் அங்கே வேலை செஞ்சு, இங்க குட் பீரியட்ல அங்கேயும் குட் பீரியட் 5ஆம் பாவத்துக்கு வந்துச்சு. ஜாதகருக்கு அவருக்கு உண்டான விஷயத்த தந்தையார்கிட்ட 5ஆம் பாவமும் குருவும் காட்டுச்சு. லேசா டச் ஆச்சு. இதுல ஏதோ இருக்குன்னு தான் அடுத்தடுத்து குடும்ப ஜாதகங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை கேட்கும்போது உள்ளூர் வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டுல இருக்கவங்க, வெளிநாட்டுல உள்ளவர்கள் குடும்ப ஜாதகத்துல பாக்குறாங்க. நான் முதல்ல கேட்டுப்பாங்கன்னே இப்ப அவங்களாவே கொடுக்குறாங்க. கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஜோதிடத்திற்கு வெற்றி அப்படிதான் சொல்றோம். எனது குருநாதருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு கருவி மட்டும். இப்ப சரி, இவர் என்ன தொழில இருக்கலாம்? சனி இருக்கனால இரும்பா இருப்பாரா, இரும்பு தொழில இருப்பாரா அப்படின்னோம்னா இரும்புக்கு அது சம்பந்தம் இல்லைங்க. அப்ப இதை காட்டுறது எது சுபத்தன்மையா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். முதல்ல இந்த ஜாதகத்துல காலபுருஷனை நான் பார்க்கிறேன் அப்பாவுக்காக. ஆனா சூரியன் வீட்டோட சம்பந்தப்பட்ட செவ்வாய் தானே, அப்ப செவ்வாயின் வீட்டை பார்க்கணும்ல. இதுதானே பாவக சுபத்துவம். 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் உச்சகுருவோட பார்வை. புதனும் கணக்கீடு பண்ணணும்ல, எல்ஐசி ஏஜென்ட் ஒரு கணக்கு வந்துடும். அப்ப இந்த வீட்டு அதிபதிய உச்ச குரு பார்க்கிறாரு. அதே செவ்வாயும் அவர் வீட்டை அவர் பார்க்கிறாரு. நிச்சயமா செவ்வாயின் துறையின் எடுத்தேன். அப்ப இங்க ராகு அலைச்சலை கொடுக்கும். ஏஜென்ட் உட்கார்ந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாரு, அலைஞ்சுதான் வாங்கணும். சரியா? எல்ஐசி ஏஜென்ட் அலைஞ்சுதானே வாங்குவாங்க. அந்த இடத்துல ராகு அதை காட்டுது. இப்ப 8ஆம் இடம் சிந்திக்கும் போது கண்டிப்பா இறப்புக்கு பின் பணம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அவர்கிட்ட கேட்டேன். நிச்சயம் அதுதான். இந்த மாதிரி அப்பாவின் தொழில் அம்மா தொழில் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பார்ப்பாங்க. சில இடத்துல ஜாதகத்துல வெளிச்சமா இருக்கும், அவங்க அரசு வேலைன்னு சொல்லக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃபா நல்ல தரத்தோட வாழ்றாங்க நம்ம எடுக்கணும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, தடுமாறிடக்கூடாது. அப்ப இந்த ஜாதகருடைய அப்பா எல்ஐசி ஏஜெண்டா இருக்காருன்னு சொன்னாங்க. இதுதாங்க உள்ள விஷயம். அதே மாதிரி அதைத்தான் நான் சொல்றேன். எனக்கு தெரிந்த விஷயத்த பிறருக்கு நம்மளால ஆண்ட அளவுக்கு சொல்லணும். குருஜையா அவர் எல்லாரும் தெரிஞ்சுக்க நமக்கு சொல்றாரு. நம்ம கடத்தி தானே, நம்ம மனசுல வச்சுக்க கூடாது, எதையுமே கடத்தணும். அப்ப அதை கடத்தி விடுறதுக்காகத்தான் இந்த செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குறிக்கோள் ஜோதிட மறுப்பாளர்களுடைய கருத்தை நம்ம சுத்தமாவே அந்த கருத்தையே நம்ம ஸ்பாயில் பண்ணணும். சரியா?
அதனால அடுத்தடுத்த வீடியோக்களை போடுறேன், நல்லா பாருங்க, உங்களுக்கு கருத்துக்களை கூறுங்க. ஜோதிட முறையில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டறியலாம். நன்றி, வணக்கம்.